வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கரி பைட்ஸ் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம சுக்கினி வச்சு பண்ற ஒரு சூப் ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 சுக்கினி, 1 வெங்காயம், அப்புறம் 1 உருளைக்கிழங்கு இது 3யும் வந்து சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துக்கலாம். வீடியோல காமிக்கிற மாதிரி வெட்டிக்கோங்க. கூடவே 3 பல்லு பூண்டையும் சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல 1 டேபிள் ஸ்பூன் போல வெண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். அதுல நறுக்குன பூண்டையும் போட்டு ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா மென்மையாக கண்ணாடி மாதிரி ஆகி வந்தோடனே நம்ம வந்து இதில் வெட்டி வச்சுருக்க சுக்கினியையும் அப்புறம் உருளைக்கிழங்கு 2யுமே வந்து சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம மூடி வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் ஆற விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சல்லடை வச்சு நம்ம இந்த சுக்கினி அப்புறம் உருளைக்கிழங்கு வெங்காயம் இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். உங்ககிட்ட வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அடுப்புலாம் ஆஃப் பண்ண தேவையில்ல, சூடாக இருக்கும் போதே அரைச்சிக்கலாம். என்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இல்லை, அதனால நான் எடுத்து மிக்சியில் அரைக்கிறேன். இப்போ அரைச்சதை வந்து திரும்பவும் நம்ம அதில் சேர்த்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் சீசனிங்க்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த சீசனிங் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உப்பு வந்து சேர்த்துருக்கோம். கூட வந்து மிளகுத்தூள், நான் எப்போவுமே வந்து நான் மிளகுத்தூள் போடுவேன். அது தவிர வந்து சில்லி ஆயில், அப்புறம் இது மாதிரி இட்டாலியன் ஹர்ப் மிக்ஸ், ஆலிவ் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய இதை சேர்த்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது மாதிரி கொதிச்சு வந்தோடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து தம்ப்நெயிலுக்காக அது மேலே ஆலிவ் ஆயிலும் சில்லி ஆயிலும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிடிச்சிருந்தா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி.